வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கேழ்வரகு சேமியா புட்டு எப்படி செய்யறது பார்க்கலாம். கேழ்வரகு அயன் சத்து மிக்கது. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு வந்து இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கேழ்வரகு சேமியா புட்டு செய்கிறதுக்கு 200 கிராம் கப்பில் 2 கப்பு அளவுக்கு கேழ்வரகு சேமியா எடுத்துருக்கேன். இது கடையில் வாங்கினது. அதுக்கு 200 கிராம் கப்பில் 1 கப்பு அளவுக்கு பால் எடுத்துருக்கேன். இதில் ஒரு பிஞ்சு டாட்டா சால்ட்டு போட்டு கலந்துட்டேன். இப்போ இந்த பாலை இது மேலே தெளிச்சிடணும். பாதி அளவுக்கு தெளிச்சுட்டு கலந்துடணும். அப்புறம் மீதியை தெளிச்சுட்டு இது கலந்து இந்த பால் ஃபுல்லாக இழுத்துக்கும். அது வரைக்கும் வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும். அதுக்குள்ளே இழுத்துக்கும். இது நல்லா கலக்கணும். பொறுமையாக சாஃப்டாக பிசையாமல் கலக்கணும். ஒரு 5 நிமிஷம் ஊற கலந்து வச்சோம்னா ஊறிடும். எல்லா பாலும் இழுத்துக்கும். நீங்கள் வாங்குகிற சேமியா இன்னும் கொஞ்சம் பால் தேவைப்பட்டாலும் ஒரு 1/4 கிளாஸ் பால் சேர்த்துக்குங்க அதிகமாக. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தா இந்த அளவு இது மாதிரி சாஃப்டாக இருக்கும். இதுக்கு மேலேயும் இது ஊற தேவையில்லை. இது ஒரு இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சு தட்டு வச்சு அதில் துணி போட்டு அது மேலே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி இட்லி பாத்திரத்தை வச்சு முடிக்கணும். ஒரு 5 நிமிஷம் இருக்கலாம், இல்லை ஒரு 7 நிமிஷம் இருக்கலாம். வெந்த உடனே இது மாதிரி இருக்கும். இப்போ எடுத்துக்கணும். நான் கொஞ்சமாக வச்சதில் ஒரு 7 நிமிஷத்துல எடுத்துட்டேன். கொஞ்சம் அதிகமாக வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கலாம். இதில் 2 ஏலக்காய் பொடிச்சது போடணும். சர்க்கரை போடணும். ஒரு சின்ன மூடி தேங்காய் டேபிள் ஸ்பூனில் ஒரு 4 ஸ்பூன் இருக்கும். அதையும் இதில் போடணும். இப்போ இது எல்லாத்தையும் கலக்கணும். நல்லா சூடாக இருக்கும்போது சர்க்கரை போட்டுட்டிங்கன்னா அந்த சர்க்கரை அதில் சூட்டில் கரைஞ்சிடும். இந்த சர்க்கரைக்கு பதில் நீ வெல்லம் நாட்டு சர்க்கரை இது கூட சேர்த்துக்கலாம். கேழ்வரகு சேமியா போட்டு செய்தாச்சு. நீங்களும் இது மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். நல்லாயிருக்கும். கேழ்வரகு அயன் சத்து மிக்கது. இது குழந்தைகளுக்கும் செய்து கொடுக்கலாம். பிள்ளைங்களுக்கும் ஸ்கூல் விட்டு வர நேரத்துக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.